ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். லட்சுமிக்கு பாரதி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாரு. பாரதிட்ட லட்சுமி சொல்றாங்க, நான் இப்படியே உங்க கூடவே இருந்துட்டுமாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு உங்க கூட இருக்கிறது, நீங்க இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டி விடுறது, உங்க கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கண்ணம்மா நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாரதி சொல்றாரு, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது லட்சுமி, நான் எங்க போயிட போறேன், நான் இங்க தானே இருக்க போறேன், அடுத்த சனிங்க நீ என் கூட வந்து இருக்க போற அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி என் கூடவே இருக்க போறேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அம்மா தானே உன்னை இத்தனை நாளா பாத்துக்கிட்டாங்க, உன்னை நல்லபடியா படிக்க வச்சாங்க, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. அடுத்ததா கண்ணம்மா ஹேமாட்ட சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலமா, எனக்கு கோவமா வருதுமா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. நான் என்ன பண்ணேன், என் மேல உனக்கு என்ன கோபம் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. உன் மேலலாம் எனக்கு கோபம் இல்லம்மா, அந்த லட்சுமி மேலதான் எனக்கு கோபமா வருதுமா அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி டாக்டர்கிட்ட போனது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து நம்மள நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்காமா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. எனக்கு வர கோபத்துக்கு அவ தலையிலே கொட்டணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. என்னமா சொல்றாங்க, அவ உன்னோட அக்கா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமிய நான் இனிமே நம்பவே மாட்டேமா, நீயும் நம்பாதமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹேமா. அடுத்ததான் லட்சுமி இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க. நான் இப்ப அப்பா கூட தான் இருக்கிறேன் பாட்டி, சனி ஞாயிறு கோட் சொன்னபடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. அப்பா கூட இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீயாவது கண்ணம்மா ஹேமா மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்காம இல்லாம புரிஞ்சுக்கிட்டேமா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்போ உங்க அப்பாவை புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இங்க இருந்து அவங்க மனசு மாறுறதுக்கு ஏதாவது பண்ணுவேன் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. சீக்கிரமாவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. நான் உங்களை, தாத்தா, அகிலன் சித்தப்பா, அஞ்சலி சித்தி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, நான் ரொம்ப சீக்கிரமாவே உன்னை பார்க்க வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐ லவ் யூ பாட்டி அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க லட்சுமி. அடுத்ததா கண்ணம்மா அவங்களோட மசாலா பாக்கெட் எல்லாத்தையும் கடையில போடுறதுக்காக வராங்க. கடைக்காரவங்க கண்ணம்மாட்ட சொல்றாங்க, உன்னோட மசாலா பொடி தான் வேணும்னு எல்லாரும் வாடிக்கையாளர்கள்லாம் விரும்பி கேக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தடவை வரப்ப 2 மடங்கா கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாங்க. வர கஸ்டமர்கிட்ட இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படியே கொடுத்துடுறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இப்போ பாண்டியோட மசாலா பொடியுமே வந்து அவங்களோட ஆட்கள் வந்து கொடுக்குறாங்க. கடைக்காரங்க, ஏற்கனவே நீங்க கொடுத்துட்டு போனது விற்காம இருக்கு, இப்ப புதுசா வேற ஒண்ணு கொடுக்க வேணாம், பழசு விற்காததெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாண்டி சொல்றாரு, சரி கவலைப்படாத, நம்ம கண்ணம்மாவை பார்ட்னர் ஆக்கிடலாம் எல்லா விதத்திலையும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. லட்சுமி, பாரதி, கணபதி 3 பேரும் இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. லட்சுமி தெரியாம பால கண்ணம்மா வீட்டுக்குள்ள அடிச்சு விட்டுறாங்க. ஹேமா வாசல்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதி அந்த பாலை கொண்டு வந்து கொடு ஹேமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாது, நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆளு கிடையாது அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. பூஜா, நான் வந்து கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாமரை வராங்க, அவங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்களே, நீங்களும் போய் விளையாட வேண்டியதானே அப்படின்னு ஹேமாட்ட கேக்குறாங்க. ஹேமா சொல்றாங்க, அம்மா வரதுக்குள்ள இந்த லெசனை படிக்க சொல்லிருக்காங்க, எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூஜா, நான் போய் விளையாடட்டுமாமா அப்படின்னு தாமரைட்ட கேக்குறாங்க. நீ போய் விளையாடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க தாமரை. பூஜாமே சேர்ந்து இப்போ ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. லட்சுமி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரியாம பால ஹேமா மேல அடிச்சிடுறாங்க. ஹேமா சொல்றாங்க, ஏன் இப்படி வேணும்னே பால் அடிச்சு விடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி, வேணும்னே யாராவது பண்ணுவாங்களா ஹேமா, நீ என் கூட சேர்ந்து விளையாடவா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹேமா சொல்றாங்க, நாளை விளையாட வரமாட்டேன், எங்க அம்மாவுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மாவை பிடிக்காத யாரையும் எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹேமா. பாரதி ஃபீல் பண்றாரு. லட்சுமி சொல்றாங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பா ஹேமாவும் புரிஞ்சு பாப்பா, அவளுமே உங்க கூட சேர்ந்து விளையாட வருவா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்போ லட்சுமியை ரொம்ப பாசமா ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா இப்போ கண்ணம்மா மசாலா பாக்கெட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாண்டி இப்போ கண்ணம்மாட்ட பேசுறாரு. என்னோட பேரு பாண்டி, நான் நாட்டாமையோட பையன், நான் தான் உங்களுக்கு அத்தை பையன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிசினஸ் ரொம்ப டல்லாயிருச்சு, வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. பணம் நான் போடுறேன், உங்களோட உழைப்பை மட்டும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டி. கண்ணம்மா சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன கோடிக்கணக்காவா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. லாபமோ நஷ்டமோ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. பாண்டி சொல்றாரு, நீ பார்ட்னர்ஷிப்புக்கு ஓகே பண்ணேன்னா நம்மளோட உறவை இங்க இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. 10 வருஷமா நீ புருஷன் கூட இல்லாம கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பார்ட்னர்ஷிப்புக்கு ஓகே பண்ணனேன்னா கண்டிப்பா உனக்கு பிசினஸ் பார்ட்னராக மட்டும் இல்லாம எல்லா விதத்துலயும் பார்ட்னரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஓகேன்னு சொன்னா நம்ம பார்ட்னர்ஷிப்பை இங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. பாண்டியோட கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.